Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர் பத்தி பார்க்க போறோம். நீங்க எந்த எக்ஸாம் போனாலும் சரி கரண்ட் அஃபேர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ NTPC போறீங்க அப்படினா டோட்டலா 40 क्वेश्चन வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல கேட்பாங்க. அதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எகனாமி, ஸ்டாட்டிக் ஜிகே, சயின்ஸ், கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் ஆகும். சோ அதுல பாத்தீங்கன்னா இவ்ளோ டாபிக் உள்ள கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 15 क्वेश्चन வரைக்கும் கவர் ஆகும். சோ கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு கீழ வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டையும் சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படினா இந்த 40ல 15 இருந்து 20 क्वेश्चन வரைக்கும் உங்களால கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, சம்டைம்ஸ் கரண்ட் அஃபேர்ல அதிகமான क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா உங்களுக்கு 12 क्वेश्चन வரைக்கும் இருக்கும். 12 13 क्वेश्चन வரைக்கும் கரண்ட் அஃபேரே வந்துரும். இல்ல கரண்ட் அஃபேர் கம்மி பண்றாங்க அப்படினாலும் ஒரு 10 क्वेश्चन ஆது கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்றுவாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம ரீசன்ட்டா NTPC ஓட டெஸ்ட் பேட்ச் எல்லாம் கொடுத்திருந்தோம். அதுல பாத்தீங்க அப்படினா ஃப்ரீ லைவ் டெஸ்ட் எல்லாம் கொடுத்திருந்தோம். அதுல ஸ்கோர் பாத்தீங்க அப்படினா நிறைய ஸ்டூடண்ட் வந்து அந்த 55 to 65 குள்ளேயே ஸ்கோர் வாங்கியிருந்தாங்க. இவங்களோட ஸ்கோர் எதுக்காக அந்த 80 கிட்ட இல்ல 70 பிளஸ் வந்து எடுக்க முடியல பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் நல்லா படிக்கல, முக்கியமா கரண்ட் அஃபேர் வந்து சரியா ஃபோக்கஸ் பண்ணல. அந்த கரண்ட் அஃபேரையும் நீங்க சரியா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு டாப்பர் எடுக்கக்கூடிய ஸ்கோர் அளவுக்கு வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ குரூப் டி போனீங்கனாலும் கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா மொத்தமா ஜெனரல் அவேர்னஸ் 20னா 8ல இருந்து 10 क्वेश्चन கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகேயே கவர் ஆகிரும். ஓகே, இப்போ பேங்கிங் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க கரண்ட் அஃபேர் தான் ஜெனரல் அவேர்னஸே. கரண்ட் அஃபேர் ஃபுல்லா நல்லா படிச்சிட்டீங்க, IBPS POவா இருக்கட்டும், கிளர்க்கா இருக்கட்டும், இல்ல SBI PO SBI கிளர்க்கு எந்த எக்ஸாமா இருக்கட்டும், சோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர், அந்த கரண்ட் அஃபேருக்கு கீழ வரக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ், அந்த இதுக்கு கீழ வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே இத நல்லா படிச்சிட்டீங்கனாலே இதுல கேட்கக்கூடிய 50 क्वेश्चनே உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏனா பேங்கிங் எழுதக்கூடிய ஸ்டூடண்ட்க்கு தெரியும் பிரிலிம்ஸோட பேப்பர் மெயின்ஸோட பேப்பருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம ரயில்வே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா CBT 1 CBT 2 NTPC ல இருக்கு அப்படினா ரெண்டு பேப்பருக்குமே சேம் சிலபஸ் தான். அவ்ளோ பெரிய சேஞ்சஸ் இருக்காது. क्वेश्चंसல கொஞ்சம் வேணா மாடரேட்டா இருக்கும் CBT 2. ஆனா பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸோட क्वेश्चनக்கும் மெயின்ஸோட क्वेश्चनக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்ப அந்த இடத்துல பிரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட் வந்து 100க்கு ஒரு 70 மார்க் 80 மார்க்னு வாங்கி அவங்க பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. அப்போ மெயின்ஸுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு மெயின்ஸோட மேக்ஸ் ரீசனிங் வந்து தொடவே முடியாது, அந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும். மேக்ஸ்லலாம் சம்டைம்ஸ் ஒரு 10 क्वेश्चन SBI PO பேப்பர்லலாம் ஒரு 10 क्वेश्चन மேக்ஸ்ல அட்டெண்ட் பண்ணாலே அதுவே ஒரு டாப் ஸ்கோரா தான் இருக்கும். அது மாதிரி தான் ரீசனிங்லயும் அந்த அளவுக்கு பெரிய பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பஸ்லையும் அதே மாதிரி பஸ்லையும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம சில டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனாலஜி எல்லாம் இங்கே ரொம்ப சிம்பிளாக பார்த்துட்டு போவோம். அதே மெயின்ஸ் பேப்பரில் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த இடத்துல மேக்ஸ் ரீசனிங் வந்து கை கொடுக்காது. மெயின்ஸ் பேங்கிங் மெயின்ஸுக்கு மேக்ஸ் ரீசனிங்கில் ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஆனால் ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் ரீசனிங் வந்து என்னவா இருக்கும்னா மெயின்ஸுக்கு டஃப்பாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய செக்ஷன் எதுனா இந்த ஜெனரல் அவேர்னஸ், அதாவது கரண்ட் அஃபேர். அப்போ பேங்கிங் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கரண்ட் அஃபேர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே SSC மாதிரி லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும்ல இல்ல, லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் பேங்கிங் அவேர்னஸ் ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சாலே பேங்கிங்ல ஜெனரல் அவேர்னஸ்ல நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். ஓகே, ஸோ 80% கரண்ட் அஃபேர் பேங்கிங் அவேர்னஸ் தான் கேட்பாங்க. அதே நீங்க SSC ரயில்வே படிக்கிறீங்கன்னா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இப்போ NTPC படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ NTPC ஏப்ரல்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏப்ரல் மிட்ல வருது அப்படின்னா ஜனவரி 2024ல இருந்து இப்போ மார்ச் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே தரவா படிக்கணும். அப்பதான் உங்களால NTPCல கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். நீங்க கரண்ட் அஃபேர் செக்ஷனும் நல்லா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிரும். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங்கிறது ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய டாபிக், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன் இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, அப்ப அதுல ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிட்டு நீங்க மேக்ஸ் ரீசனிங்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 60 மார்க்கா, சோ ஒரு 55 மார்க்குக்கு மேல வந்துரும். ஓரளவுக்கு ஹிஸ்டரி பாலிட்டியும் படிச்சிட்டீங்கன்னா 60 ரேஞ்ச் 55 to 60 ரேஞ்சுக்குள்ள எடுத்துட்டு இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த கரண்ட் அஃபேரையும் நல்லா படிக்கும்போது உங்களோட ஸ்கோர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NTPC பொறுத்த வரைக்கும் ஒரு 70 + 75 அபோவ் வந்து போயிடும். அப்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணிரலாம்னா CBT 1 and 2மே கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேராது தரவா நீங்கள் படிக்கணும். ஓகே, அதே SSC படிக்கிறீங்கனாலும் லாஸ்ட் 1.5 வருஷம் இல்லைனா 1 இயரோட கரண்ட் அஃபேர், பேங்கிங் படிக்கிறீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலில் எக்ஸாம் அப்படின்னா அதுலேருந்து பேக்கில் ஒரு 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு? ரயில்வேக்கு. பேங்கிங்னா லாஸ்ட் 6 மாதம், ஏப்ரலில் ஏதோ ஒரு பேங்க் எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஸோ இந்த கரண்ட் அஃபேர் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 மாதத்தோட கரண்ட் அஃபேர், டிசம்பர், நவம்பர்,
அக்டோபர் இந்த கரண்ட் அஃபேர். ஸோ டோட்டலாக 6 மந்த்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ பேங்கிங்னா 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர், ரயில்வேனா 1.25 வருஷம் இல்லை 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், எஸ்எஸ்சினா அதே மாதிரி 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர் அப்படின்னு நம்மளோட யூடியூப்ல கொண்டு போனோம். பட் அந்த கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளால முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால அந்த கிளாஸஸ் வந்து நாம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரொம்ப வளவளன்னு எல்லா நியூஸும் இது பண்ண மாட்டோம். ஷார்ட்டாக ஒன்லைனராக ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்போம். இன்றைக்கி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸு அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகிற மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேராக கொடுத்துருப்போம். அந்த கரண்ட் அஃபேர் ஃபுல்லாக மொத்தமாக தொகுத்து மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேராக கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2024 கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை ஒரு 12 பார்ட்டாக கொடுத்துருப்போம் டோட்டலாக. ஸோ அது வந்து ஒரு 12 பார்ட்டு. அதே மாதிரி இப்போ 2025 என்ன பண்ணியிருக்கோம்னா டெய்லி கரண்ட் அஃபேரு, மந்த்லி கரண்ட் அஃபேர். ஸோ இப்போ டோட்டலாக 2025 ஒரு 2 பார்ட் வந்து கொடுத்துருப்போம். ஜனவரி மந்த்து ஃபுல்லாக, பிப்ரவரி மந்த்து ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேரும் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும்போதே உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேயும் கவர் ஆகிற மாதிரி தான் அதிலேயே கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் அஃபேர். ஸோ இது வந்து மந்த்லி கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப். உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர் கவர் ஆகும்போது அதுக்கு கீழேயே ஸ்டாட்டிக் ஜிகேயும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ என்னென்ன இப்போ ஒரு ஸ்டேட் வருதுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு கீழே என்னென்ன ஸ்டாட்டிக் ஜிகே, அதே மாதிரி எதுனாலும் ஓகே. ஸோ அந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கண்ட்ரி வருது அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கான கரண்ட் அஃபேர் என்ன, அதுக்கான ஸ்டாட்டிக் ஜிகே என்ன, எல்லாமே கொடுத்துருப்போம். இதுதான் ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் வருது இல்லை ஒரு கண்ட்ரி வருது அப்படின்னா அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிக்கணும். ஒரு ஸ்டேட் வருதுன்னா அந்த ஸ்டேட்டோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு, அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் என்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரி என்ன, ஏர்போர்ட் என்னென்ன இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிக்கும்போது உங்களுக்கு தனியாக உட்காந்து ஸ்டாட்டிக் ஜிகே படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ இதே டெய்லி கரண்ட் அஃபேராக படிக்கும்போது டெய்லி ஒரு 10 கொஸ்டின் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். 10 கரண்ட் அஃபேர். அதே ஒரு மாச கடைசியில் உட்காந்து படிக்கும்போது ஒரு 300 கொஸ்டின் இல்லைன்னா 400 கொஸ்டின் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மந்த் ஃபுல்லாக படிப்பீங்க. அதே இது டெய்லி 10 படிச்சுட்டு மந்த் எண்டில் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸில் டெய்லி கரண்ட் அஃபேரும் கொடுத்துருக்கோம், மந்த்லி கரண்ட் அஃபேரும் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் என்டிபிசியில் கரண்ட் அஃபேரில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நாம கொடுத்துருக்க இந்த பிடிஎஃப்ஸ் மட்டுமே போதும். ஓகே, ஏப்ரல் மிட்டில் என்டிபிசி வருதுன்னா 2024க்கு நாம் கொடுத்துருக்க 12 பார்ட்டு ப்ளஸ் 2025க்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இதுலேயே லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே என்டிபிசியோட கரண்ட் அஃபேரையும் உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும். குரூப் டியோட கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும். மற்ற எக்ஸாம்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் கரண்ட் அஃபேருக்கு இதை மட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்போம். அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கணும்னா இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஹிந்து அந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னாலும் எல்லா நியூஸ் பேப்பரும் தான் ரெஃபர் பண்ணி நம்ம கரண்ட் அஃபேர் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து 11ஆம் தேதினா இந்த 11ஆம் தேதியில் எத்தனை கரண்ட் அஃபேர் வரும், எத்தனை நியூஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும், அந்த நியூஸுக்கு கீழே என்னென்ன ஸ்டாட்டிக் ஜிகேயும் கவர் ஆகுதுங்கிற எல்லாத்தையுமே எடுத்து பெர்ஃபெக்டாக டெய்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃபாகவும் கொடுத்துருப்போம். மந்த்லி கரண்ட் அஃபேரில் மொத்தம் 30 நாளையும் மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ டெய்லி கரண்ட் அஃபேரும் படிச்சுக்கலாம், மந்த்லி கரண்ட் அஃபேரும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கரண்ட் அஃபேர் வீக்காக இருக்கேன் மேம், எனக்கு இந்த லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வேணும், அப்கமிங் கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களோட ஸ்கோரை வந்து மற்றவங்க கிட்ட இருந்து அதிகப்படுத்தி காட்டுறது இந்த கரண்ட் அஃபேர் தான். ஓகே, ஸோ இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 2024 கரண்ட் அஃபேர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு அப்படியே ஒவ்வொரு மந்த்தாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கரண்ட் அஃபேர் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது இப்போ 2025 என்ன பண்ணியிருக்கோம்னா தமிழ் மீடியமுக்கு தனி கரண்ட் அஃபேர், இங்கிலீஷ் மீடியமுக்கு தனி கரண்ட் அஃபேர்னு கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட கரண்ட் அஃபேர் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே அப்லோட் ஆகும். ஸோ இந்த
ஜனவரி பிப்ரவரின்னு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து அப்லோட் ஆகும். மந்த்லி கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் ஆகும். ஓகேவா, ஸோ கரண்ட் அஃபேருக்கு இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எல்லா நியூஸுமே இதில் கவர் ஆகிரும். ஸோ லாஸ்ட் டைம் என்டிபிசி சிபிடி 2க்கு போகும்போது நாம் கொடுத்த கரண்ட் அஃபேர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருந்துச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலுமே ஸோ அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே பார்த்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர மாதிரி தான் எடுத்திருப்போம். ஓகேவா, ஸோ இப்போ என்டிபிசி படித்தாலும் சரி, குரூப் டி படித்தாலும் சரி, எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, ஸோ கரண்ட் அஃபேருக்கு இந்த சோர்சஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு முக்கால்வாசி எல்லா கரண்ட் அஃபேர் ஒரு 90% கரண்ட் அஃபேர் வந்து இதிலேயே கவர் ஆகிரும். ஓகேவா, சம்டைம்ஸ் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. லாஸ்ட் 1.5 வருஷத்தையும் விட்டுட்டு அதுக்கும் பேக் போய் கரண்ட் அஃபேர் எடுக்கிறாங்க. ஏன்னா ரயில்வேல அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சிருப்போம். ஒரு 15 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் வந்து இந்த 1.5 வருஷ கரண்ட் அஃபேரோட வருதுன்னா ஒரு 2 கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ரொம்ப பின்னாடி போயிடுவாங்க. அதுக்கும் ரொம்ப பின்னாடி போய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்மளால படிக்க முடியாது. ஏன்னா 1.5 வருஷ கரண்ட் அஃபேர் ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப பெருசு, 1 வருஷ கரண்ட் அஃபேரை ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப பெருசு. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கிப் ஆகுமே தவிர மற்றபடி எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிரும். ஓகே, கரண்ட் அஃபேருக்கு இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ நான் இந்த கரண்ட் அஃபேரில் வந்து ஜாயின் பண்ணணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, ஸோ இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, ஸோ ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் 499 பே பண்ணிவிட்டு இந்த சிஏபிடிஎஃப் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு 2024ஓட கரண்ட் அஃபேர் டோட்டலாக ஒரு 10 பார்ட் வந்து கவர் ஆகும். ஓகே, சாரி 10 இல்லை 12 பார்ட். ஓகே, ஏன்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 12 பார்ட் கவர் ஆகும். 2025 பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேராகவும் கவர் ஆகும், மந்த்லி கரண்ட் அஃபேராகவும் கவர் ஆகும். இனி வரக்கூடிய ஏப்ரல், மே, ஜூன் எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு இதிலேயே கவர் ஆகிரும். ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா நாளோட கரண்ட் அஃபேர் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ கரண்ட் அஃபேருக்கு இதை மட்டும் படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமுக்குனாலும் இந்த கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம யூடியூப்பில் கூட ரீசெண்டாக கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போனோம். இப்போ டைம் இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிடிஎஃப் கோர்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் கரண்ட் அஃபேரில் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு இந்த மெசேஜை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிவிட்டு இந்த சிஏபிடிஎஃப் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு 10:30 மார்னிங் 10:30க்கு லைவ் கிளாஸ் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் கண்டக்ட் பண்ண போகிறோம். என்டிபிசி குரூப் டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே இந்த லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தாச்சு. சப்போஸ் நான் லைவ் கிளாஸ் ஃபாலோ பண்ணி படிக்க போகிறேங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங் 10:30க்கு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 11:30க்கு லைவ் கிளாஸ் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி அடுத்த நாள் உங்களுக்கு 10:30க்கு லைவ் கிளாஸு. ஸோ இதே மாதிரி 60 days வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் இருக்கும். ஓகேவா, ஸோ லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் லைவ் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸாம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணணும்னா ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகலை, அந்த 55 to 65 தான் நிற்கிது, எனக்கு கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டு சிஏபிடிஎஃப் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ எல்லா கரண்ட் அஃபேரும் இதில் கவர் ஆகிரும். ஸோ திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.